ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் அன்னைக்கு வயலில் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு வயலில் வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. வீட்டில் வச்சு கவசத்தில் வச்சு படைக்கிறது கோயிலுக்காக. அதை எடுத்து வந்து இங்கே பூஜை பண்ணி மாட்டு பொங்கல் அன்னைக்கு படைக்க காலையிலே படைக்கிறது. நாமெல்லாம் பொங்கல் வீட்டில் கொண்டாடுவோம், ஆனால் விவசாயிகள்லாம் வீட்லேயும் கொண்டாடிட்டு வெளியில் வந்து வயல்லையும் கொண்டாடுறாங்க பாருங்க. அதாவது வயல் பொங்கல். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு வீட்டில் கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. தாங்க பண்ணுற விவசாயம் நல்லபடியாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், நல்ல வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜை பண்ணுவாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதிகாலை வந்து தங்களுடைய நிலத்தில் பயிர்களுக்கு பூக்கள் வேப்பிலை கட்டி பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணுவாங்க. அங்கே கொண்டு வந்திருக்கிற அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணீரை அந்த வயலில் தெளிச்சிட்டு பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுலாம் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் வாய்ப்பு, நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அதனாலேயே நான் இதை இன்றைக்கி அதிகாலையிலே போயிட்டு ஷூட் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கேன். பாருங்கள். விவசாயிகள் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடவுளுக்கு நாம் படைக்கும் நிவேதனமே விவசாயிகள் விளைவிச்சு கொடுக்குற அந்த பயிர்லேருந்து வர்றது தான். அதாவது எவ்வளவு காசு பணம் நிறைய வச்சுருக்கலாம், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கலாம், இந்த உலகமே என்னது தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவனால் ஒரு படி நெல் விளைவிக்க முடியாது. அதை பண்ணுறது விவசாயிகள் தான். அதனால தான் நான் விவசாயிகளை கடவுளாக சொல்கிறேன். இந்த பொங்கல் நன்னாளில் விவசாயத்தையும் விவசாயிகளையும் வாழ்த்துவோம், போற்றுவோம், மனதார வணங்குவோம்.